ஒரு கிராமத்தில் ஒரு குட்டி பையன் இருந்தான். அவனோட பேர் அலெக்ஸ். அவன் ரொம்பவே குட் பாயாக இருந்தான். எப்போவுமே டெய்லியும் அவன் ஸ்கூலுக்கு போயிட்டு வரும்போது ஒரு பெரிய மரத்தடியில் உட்காந்து கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அப்புறமா போவான். அதே மாதிரி டெய்லியும் ஸ்கூலுக்கு போயிட்டு வர மாதிரி ஒரு நாள் ஸ்கூலுக்கு போயிட்டு வரும்போது அந்த மரத்தை பார்த்து அந்த மரத்தடியில் உட்காந்து கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருந்தான். அப்போ தான் அவன் பக்கத்தில் பார்த்தா ஒரு சின்ன பர்ஸ் இருந்துச்சு. அதை பார்த்தோன்னே அவன் என்ன பண்ணான், அதை எடுத்து ஓப்பன் பண்ணி பார்த்துனான். அதில் நிறைய காசும் ஒரு ஐடி கார்டும் இருந்துச்சு. அதை பார்த்தோன்னே இவ்வளோ காசு இருக்குது, நம்ம எதாவது டாய்ஸ் வாங்கிக்கலாம், போகிற வழியில் ஸ்நாக்ஸ் வாங்கி சாப்பிடலாம் அப்படின்னு நினச்சான். அப்போ தான் அவனுக்கு டக்குன்னு ஞாபகம் வந்துச்சு, அவங்க பாட்டி அப்பப்போ அவனுக்கு ஒரு விஷயம் சொல்லுவாங்க. எப்போவுமே நம்ம நேர்மையாக இருந்தால் தான் கடவுள் நம்மளை ஆசீர்வதிப்பார், நம்ம எப்போவுமே திருடக்கூடாது, பொய் சொல்லக்கூடாது, நேர்மையாக ஹானஸ்டியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க பாட்டி எப்போவுமே அவனுக்கு சொல்லி கொடுத்தாங்க. அவன் அந்த வார்த்தையை திரும்ப ஞாபகப்படுத்தி அவனுக்கு அந்த கெட்ட எண்ணத்தை மாற்றிக்கிட்டு அந்த ஐடி கார்டை இன்னொரு வாட்டி எடுத்து பார்த்தான். அப்போ தான் அந்த முகம் அவனுக்கு எங்கேயோ தெரிஞ்ச மாதிரி இருந்துச்சு. அந்த பேரை படித்தோடனையும் அவர் யாருன்னு அவனுக்கு கண்டுபிடிச்சிட்டான். உடனேயும் அந்த அந்த ஏரியா இருக்க மொத்த ஏரியாவுமே தேடி அந்த பர்ஸ் யாரோடதுன்னு கண்டுபிடிச்சி அவங்களோட கதவை தட்டி கொடுத்தான். அந்த பர்ஸ் யாரோடனா ஒரு வயசானவர். அவன் என்ன பண்ணான், கதவை தட்டி கொடுத்தோன்னே அவர் ரொம்ப சந்தோஷப்பட்டார். இந்த பர்ஸ் காணுமே, நான் ரொம்ப கஷ்டப்பட்டப்பா, நீ நல்ல வேளை எனக்கு தேடி கண்டுபிடிச்சி தந்த, இல்லைனா என்னோடய மருத்துவ செலவுக்கு எனக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்கும், நீ எனக்கு ரொம்ப உதவி செஞ்ச, அதுக்காக உனக்கு ரொம்ப நன்றிப்பா. அவர் ரொம்ப சந்தோஷப்பட்டார். அவர் என்ன பண்ணார், அவர் பர்ஸ்லேருந்து ஒரு சின்ன அமௌண்ட் எடுத்து அவன்கிட்ட கொடுத்தார். நீ இதை வச்சுக்கோ, உன்னோட நேர்மைக்கு கிடைச்ச பரிசு இதை நீனே வச்சுக்கோ அப்படி சொல்லி ஒரு சின்ன அமௌண்ட் எடுத்து கொடுத்தாரு. உடனே அவன் சொன்னான், இதெல்லாம் வேணாம் தாத்தா, எங்கள் பாட்டி எனக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க, எப்பவுமே நேர்மையாக இருந்தால் தான் நம்மளுக்கு ஆசீர்வாதங்கள் கிடைக்கும், அதனால நான் நேர்மையாக தான் தாத்தா இருப்பேன், எனக்கு எதுவும் வேணாம் தாத்தா அப்படின்னு சொன்னான். நாட்கள் போக போக அவன் ஊரில் இருக்க எல்லாருக்குமே அவனை பற்றி தெரிய வந்துச்சு. எங்கே போனாலும் அவருக்கு ஒரே பாராட்டுகளும் அவனுக்கு ரொம்ப பெரிய மதிப்பும் கிடச்சிது. அவனுக்கு எல்லாருமே அவனை நம்பி நிறைய வேலைகளை கொடுக்க ஆரம்பித்தாங்க. யாருமே அவன் மேலே சந்தேகப்படாமல் எல்லாருமே அவனை நம்பி அவனுக்கு அந்த ஊரில் நல்ல மதிப்பு இருந்துச்சு. அதே மாதிரி தான் நம்மளுக்கு ஒரு சின்ன பொருள் மேலே ஆசை வந்தால் கூட நம்ம எதுவுமே பண்ணக்கூடாது. அது யாருக்கு உகந்ததோ அதை அவங்கக்கிட்ட போய் கொடுத்துடணும். நேர்மையாக இருக்கும் போது ஏசப்பா நம்மளை ஆசீர்வதிப்பார். பைபிளில் கூட ஒரு வசனம் இருக்குது, மத்தேயு 25:21, கொஞ்சத்திலே உண்மையாக இருந்தாய், அநேகத்தின் மேல் உன்னை அதிகாரியாய் வைப்பேன். இது ஏசப்பா சொல்கிற வசனம். நம்ம கொஞ்சத்தில் உண்மையாக இருந்தால் நம்மளை அநேகத்தில் ஏசப்பா அதிகாரியாக வைப்பார். இதே மாதிரி தான் இந்த அலெக்சாண்டர் பையனும் கொஞ்சத்தில் உண்மையாக இருந்தனால அந்த ஊர் ஃபுல்லாகவுமே அவனை நம்பி அவன்கிட்ட நிறைய வேலைகளை அசைன் பண்ணாங்க. அதே மாதிரி நம்ம கொஞ்சம் விஷயத்தில் உண்மையாக இருக்கும் போது ஏசப்பா நம்மளுக்கு அநேக ஆசீர்வாதங்களையும் விசேஷங்களையும் நம்மளுக்கு கொடுப்பார். இது கிட்ஸ்க்கான ஷோ. உங்கள் வீட்டில் உள்ள குட்டீஸ் கிட்ட சொல்லி கால் பண்ண சொல்லுங்கள். டெய்லியும் 5 to 6 ப்ரோக்ராம்